1. Rock, paper, scissors. Rock, paper, scissors. Rock, paper, scissors. ஸோ என்னன்னா ஹெட் டு மவுத். ஓகே, ஸோ பிஸ்கெட் இங்கே வச்சு யூஸ்வலாக நம்ம விளையாடுற ஒரு கேம் தான். அப்படியே கொண்டு போய் வாயுவில் போடணும். இன்கேஸ் போடாமல் தரையிலையோ வேற எங்கன்னா விழுதுன்னா டேர் கொஸ்டின்ஸ் ரெடியாக இருக்குது. பயங்கரமான கேள்விகள் நாங்கள் கேட்போம். ஓகேவா? உஷாரா விளையாட அபி. அடுத்தது வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் கேட்போம். என்ன வேணால் கேட்போம் நாங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கை வைக்கூடா பூஜா. கை கீழே வச்சிருங்க. கை கீழே. அபி நீ உன் போஸ் பயங்கரமா இருக்கு அபி. நீ நைட்ல ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. நைட்ல யூசுவலா கொடுக்குற போஸ். எல்லாரும் இங்க வர. ஹலோ, கையில எடுத்து சாப்பிட்டு அருணா இந்தாங்க பிஸ்கெட் வச்சுக்கோங்க. நீங்களே வச்சு அப்படியே விளையாடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். பிரியா, ஸ்டாப் லாஃபிங் பிரியா. நீ சிரிச்சு பிரியா. ஐயோ, இந்த குழந்தைக்கு ஏதோ ஆகுதுப்பா. இன்னொரு ஓரியா கொடுத்தா என்னப்பா? பிஸ்கெட்ல விளையாடிட்டு இருக்காங்க. கம் ஆன் பூஜா. ஐயோ, இவன்ட்ட ஒரு டேர் क्वेश्चन கேட்கலாம்னு நினைச்சேன். ரைட் கம் ஆன். அவ்வளவுதான் பிரசனா, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருங்க. அவுட் நீ. வெக்க கேடு. பிரசனா பண்ணு. பிரசனாங்க பார், பிரியாவே முடிச்சிட்டா. கம் ஆன் பிரசனா. ஐயோ, நல்லா இருந்த போல ஃபைனல்ஸ்குள்ள வாய் ஒரு சைடு கோணையாவது. ஓகே, ஸோ நீங்கள் தோத்ததுனால உங்களுக்கான ஒரு டேர் கொஸ்டின் என்னன்னா, உங்கள் க்ரஷ் யாராவது இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வரப்போகிறோங்க, எனிதிங், ஒரு கவிதை எழுதணும்னா என்ன எழுதுங்க? ஒரு லைனில் பூஜா. நான் எழுத மாட்டேன். அருணாவை எழுத சொல்லி நான் அதை கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா அவள் தான் எழுதுவான். வாவ், சூப்பர். சரி, அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கவிதை எழுதி தருவேன்னா என்ன கவிதை எழுதி கொடுப்பீங்க? உன் கண்களால் சொன்ன காதலை என் சொற்களால் சொல்லவோ. அதை பூஜா சொல்லியிருக்கணும். ஓகே, அவள் என்ன எழுதி கொடுத்தாலும் எனக்கு ஓகே. க்ரஷ் வந்து உனக்கு வந்திருக்கு, அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் கவிதை எல்லாம் தரமாட்டேன். என்ன தருவேன்? ஏதாவது பாட்டு பாடி விட்டுருவேன். அவ்வளோ.